ஜவஹர் அலி, திமுக அணிக்கு எதிராக உங்கள் அணி வலுப்பெறுதுன்னா எந்த வகையில் அந்த வலுப்பெறுதல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இதை ஒரு பாரத பிரதமர் சொல்கிறாருன்னா அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பல சோர்ஸுகள் கூட்டணி மட்டும் இருக்காது, மக்களுடைய மனநிலையும் இருக்கும். ஏன்னா அந்த சோர்ஸுகள் பல விஷயங்கள்ல இருக்கும். இன்றைக்கு முழுக்க முழுக்க இந்த ஆட்சிக்கு எதிரான நிர்வாக திறமையற்ற ஊழல் ஆட்சிக்கு எதிரான மக்கள் நிலை முழுமையாக மாறி இருக்கும் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது, கூட்டணி. இந்த கூட்டணி கூட பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரதமருக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். தவிர எங்களுக்கெல்லாம் ஒற்றை இலக்கு தான் சார், நோட்டுக்கோ சீட்டுக்கான கூட்டணி அல்ல. என்ன சொன்னாரு ஷியாம் சார் சொன்னாரு, இதுல அந்த பிரச்சனையெல்லாம் எப்போ வரும்னா, இலக்கு எங்க கட்சி, எங்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு இலக்கு இருக்குதுல்ல, இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அதுதான் இலக்கா வச்சுக்கிட்டு இந்த களத்தில் இருக்கிறோம். அந்த இலக்கு வரும்போது நோட்டை பத்தியோ சீட்டை பத்தியோ திமுக கூட்டணியில் பேசுற மாதிரி எங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள். நோட்டை பத்தி சீட்டை பத்தி பேச மாட்டோம்னா அப்ப நீங்க எதுக்கோ ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தியாகம் பண்றதுக்கா இல்ல வேற எதுக்கு? தியாகம்னா என்ன மாதிரி தியாகம்? மக்களுக்காக தியாகம் செய்வதற்கு அதிமுக எப்பயுமே சீட்டுக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது அப்ப நீங்க சீட்டை குறைச்சிக்கிறதுக்கோ இல்ல அந்த மாதிரி கேட்கிறேன் நான். அப்படி இல்ல, அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலே போட்டியிடும், தனி மெஜாரிட்டியோட வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும். இது அறுதியோட உறுதியோட சொல்ல முடியும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சீட்டுகளை விட்டு கொடுத்து எதற்கும் சமரசம் செய்யக்கூடிய நிலையில்னா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. சமரசம் என்பது பிளெக்சிபிள், அதாவது பிளெக்சிபிள் டைப் தான். பிளெக்சிபிள் டைப்னா எப்படி? ஒரு பேச்சு கேட்கிறேன், இப்ப தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு வருதுன்னே வச்சுக்கிருவோம், அப்ப அந்த பிளெக்சிபிலிட்டிக்கு என்ன பதில் இருக்கும்? விட்டு கொடுத்து தான். எப்படி விட்டு கொடுப்பீங்க? விட்டு கொடுத்து தான் போகணும். விட்டு கொடுத்து எத்தனை சீட்ல நிக்க முடியும்? அது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முடிவு எடுப்பார். நாங்க அதிகமான சீட்ல நின்று தனித்து ஆட்சி அமைப்போம்ங்கிறத உறுதியா சொல்ல முடியுது. இப்ப இதை கேட்டா மட்டும் அண்ணன் எடப்பாடியார் முடிவு எடுப்பாருன்னா எப்படி? அதுல எந்த வகையிலையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சமரசம் செய்ய மாட்டார். ஆனால் விட்டு கொடுக்க வேண்டியதை விட்டு கொடுத்து பெற வேண்டியதை பெறுவார் நிச்சயமாக. இன்றைக்கு எங்களுடைய எடப்பாடியார் அண்ணன் ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான். என்ன சொல்லிருக்காரு, இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நீடிச்சுன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சாபக்கேடாக போயிடும், தமிழ்நாடு மக்களை மீட்டெடுப்பது மிகப்பெரிய கஷ்டமா போயிடும், தமிழ்நாடு எல்லா வகையிலும் பின்தங்கி போயிடும். எந்த அடிப்படையில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்காண்டி இப்பொழுது இல்ல, எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ரொம்ப நீண்ட காலமாக சிறிய கட்சி பெரிய கட்சி எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைத்து ஒற்றை புள்ளி இலக்கு, அந்த அடிப்படையில் கூட்டணி அமைக்கிறோம். அதை தான் முன்னிறுத்தி தான் இந்த களத்தை அமைக்கணுங்கிறது தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க கருத்துக்கு. அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி எப்படி வேணாலும் அமையலாம். அதற்கு பாரத பிரதமரும் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. சரி, இந்த கூட்டணி குறித்து திரு ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி கூட கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இனி இருப்பாரா தேர்தலுக்கு முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். சொல்லப்போனால் தேர்தலுக்கு முன்னாடியே மாற்றிருப்பாங்க, ஆனால் அது இப்போ சூழல் இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி மாற்றிடுவாங்க, ஒருத்தரை தயார் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அளவில். உங்கள் கூட்டணியில் யார் தலைமை, இல்லை இவ்வளோ குழப்பம், இல்லை உங்கள் தலைமையை மாற்ற இன்னொரு கட்சி உள்ள நுழைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே ஸ்டாலின் அவர்களுக்கு அதிமுகவை எதிர்க்கிறதுக்கு எப்பவுமே தைரியம் வர்றதில்லை. நேரடியாக களத்திலே திமுக அதிமுக என்ற நிலையில் தமிழ்நாட்டு களம் இருக்கிறது, அதை தைரியமாக அதிமுகவை எதிர்த்து பேசக்கூடிய அந்த தைரியம் அவர்களுக்கு வரலன்னதே இல்லை. என்னடா எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி இந்தியாவிலே 19 மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு மகா சக்தி. தமிழ்நாட்டிலே அதிமுக தலைமையிலால் தான் கூட்டணி. நீங்க ஆடு நினைக்கிறது என்ன ஓனாய் கவலைப்பட்ட கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எங்களை எப்படி பக்குவப்படுத்தணும், எங்களை எப்படி பாதுகாக்கணும், நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், அதாவது எப்படி சொல்றதுன்னா தன்மானத்தோட இருக்கக்கூடிய கட்சியை வழி நடத்தக்கூடியவர் எடப்பாடியார். அப்படிப்பட்டவரோட உங்களுடைய கதா கலாச்சாரம் நடத்தாதீங்க. தெரியும் எப்படி நடத்தணும். உங்களுக்கு என்னன்னா நேரடியா அதிமுக மோதணுமா, தைரியமா மோதுவாங்க. நீங்க பின்வெளியா எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி உள்ள வந்துடும், நீங்க அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபி உள்ள வந்துடும், எஸ்ஐஆர் வந்துடும், முஸ்லிம்கள் ஓட்டுகள் போயிடும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா முஸ்லிம்கள் ஓட்டு போயிடும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதுதான் அவருடைய குறிக்கோள். இல்ல அவர் என்ன சொல்றாரு, இல்ல இப்ப பீகார்ல நிதிஷ்குமாரை எந்த நிலைமைக்கு ஆக்கி இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா, அந்த நிலைமைக்கு அதிமுக ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி திரு ஸ்டாலின் பேசுறாரு. அப்பதான் உங்க கூட்டணியை பத்தி இந்த நிலைமை வேறு
ஆனா அவர் இப்ப எம்எல்ஏவே இல்லை. என்ன நிதிஷ்குமார் என்பது அது வேற, ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அடிப்படையில் இருந்திருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் வந்து எந்த வகையிலும் மிரட்ட முடியுமோ அச்சுறுத்த முடியும்னா 2024 நாங்க அதுக்கு போயிருக்கணும். சரிங்க, நிதிஷ்குமார் முதலமைச்சருங்கிற இடத்துல இருந்து ஒரு எம்பிக்கு போறாரு, என்ன கணக்கு? அது அவருடைய நோக்கமாக இருக்கலாம், அவருடைய இலக்காக இருக்கலாம், அவருக்கு வயசாக இருக்கலாம், அவருக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். சில மாசத்துக்கு முன்னாடி பதவி இருக்கும்போது அவருக்கு வயசு என்னன்னு தெரியாதா? அவருக்கு சார் அவருக்கு பல்வேறு காரணங்கள். ஆனா எங்களுடைய இலக்கு தெளிவாக சொல்றோம், தமிழ்நாடு தான் இலக்கு. அந்த தமிழ்நாட்டில் மக்களை காப்பாற்ற வேண்டிய இலக்கோடு நாங்கள் பயணிக்கிறோம். அதுல எந்த சமரசமும் இல்லை. அதில் நாங்கள் தனித்து ஆட்சி செய்வோம். அனைத்து அதாவது அதிமுக அமைச்சரை இருக்கிறது உறுதிப்பட எடப்பாடியார் சொல்லிட்டாரு. ரைட், எடப்பாடியார் சொல்லிட்டாரு. ஒரு சந்தேகம் நயினார் நாகேந்திரன் நேத்து சொல்லிட்டாரு. ஒரு நிமிஷம் இருங்க, மோடி சொன்னாரா? அப்ப யாரு இப்ப? சார் நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க எதுக்கு எடுத்தாலும் தேசிய நீங்க இவ்வளவு கேக்குறீங்களா? ராகுல் இது வரைக்கும் வந்தாரான்னு கேட்கலங்க. அவங்க கூட்டணி எப்படியோ போட்டுங்க. நான் கேட்கிறேன் பதிவானன்ட்ட இந்த கேள்வியை நானே கேட்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க ஜவஹர் அலி, ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நான் கேட்கிறேன். இருங்க நீங்க அந்த கூட்டணிக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லல சார் சோனியா. அதுதான் வாழ்த்து கூட சொல்லல. ஒரு நிமிஷம் இருங்க, அது ஒண்ணுமில்லாத கூட்டணி எப்படியோ போயிடுச்சு, அதை விட்டுருங்க. அதை நான் மதிவானன்ட்ட கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ற கருத்துக்கு மதுராந்தகத்துல வரும்போது எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னு மோடி பேசல. மதுரையில் பேசும்போதும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதிமுகன்ற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வரல. இன்னைக்கு பேசும்போது அந்த லைவ்ல இதுவரைக்கும் நம்ம எல்லாரும் பார்த்தோம், அதிமுகன்ற வார்த்தையும் வரல, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வரல. ஏன் வரல? இல்ல இது திமுக ஒரு நரேட்டிவ் ஒன்னு செட் பண்றாங்க. எப்படின்னா மோடி சொல்லலன்னா இருங்க நான் சொல்றேன், அத வந்து ஊடகங்களும் பின்பற்றி. இல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஜவஹர் அலி. என்ன ஊடகம் திமுக பின்பற்றுது கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க வந்து போற போக்குல ஊடகத்தை கட்டுற வேலையெல்லாம் நிறுத்திக்கங்க தயவு செய்து. அதெல்லாம் வந்து அலோவ் பண்ண முடியாது. கேளுங்க, நான் நீங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஊடகத்தை சொல்றது கேளுங்க. நான் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா? நீங்க நியாயம் பதில் சொல்லுங்க. சொல்ல முடியலன்னா விட்டுருங்க சார். உங்க சார்பில் அது நியாயமா இருக்கலாம், நான் சொல்ல வேண்டிய கருத்தை வாங்கி அப்புறம் ஏன் ஊடகத்தை சொல்றீங்க? ஏன்னா இப்போ திமுக என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, ஊழல், இந்த பிரச்சனைலாம் பேசக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் என்டிஏ தலைமை இவர்கள் வந்து அதிமுக அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு நரேட்டிவை செட் பண்ணி தேர்தல் வரைக்கும் கொண்டு போய் மீண்டும் வெற்றி பெறணும்னு அவங்களுக்கு ஒரு நோக்கமா இருக்கு. அதை பின்பற்றி உங்களுடைய கேள்வி இருக்கு. நான் ஒரே பின்பற்றலாம் இல்லங்க ஜவஹர் அலி, நான் தெளிவுபடுத்துறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எல்லாத்தையும் இல்ல ஜவஹர் அலி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் தெளிவா கேட்கிறேன், உங்க கூட்டணியுடைய தலைமை தமிழகத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறீங்க, மகிழ்ச்சி, நீங்க ஒன்னா இருங்க, வலிமையா இருங்க, நான் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. நான் கேட்கறது ஒரு சாமானியர் மனதில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஏன் திரு நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்திலையும் மதுரையிலையும் திருச்சியிலையும் பேசும்போது அதிமுகன்ற வார்த்தையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படிங்கிற வார்த்தையோ ஏன் வரலங்கிறது தான். இதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, ஏற்கனவே பியூஷ் கோயலா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து அகில இந்தியாவிலேருந்து வரக்கூடிய தலைவர்கள், இப்போ ராகுல் வந்தார்னா இந்தியா கூட்டணின்னு சொல்லுவாரு, திமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் வார்த்தை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி இப்படிதான் பயன்படுத்துவாங்க. அமித்ஷா சொல்றாரு அண்டர்ஸ்டூட். இது தமிழ்நாட்டினுடைய தலைமை அதிமுக, எடப்பாடியார் தான் முதலமைச்சர் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் உங்க வசதிக்காக மீண்டும் மீண்டும் அதையே சொல்லணும்னு நீங்க நினைக்கிறது தவறுன்னு தான். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லும் போது ஒரு பெரிய தலைவர் அவர் சொல்லும் போது அந்த வார்த்தைகளுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் ஒரு கூடுதல் உற்சாகமும் வலிமையும் ஏற்படாதான் நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். இந்த நாட்டினுடைய பிரதமரை இப்படிப்பட்ட கருத்துக்களை நீங்க ஏன் பேசலன்னு யாரும் கேட்கவும் முடியாது, நிர்பந்திக்க முடியாது. ஆனால் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமித்ஷாவை கூட பியூஷ் கோயல் எல்லோருமே சொல்லிட்டாங்க, மாநில தலைவரும் சொல்லிட்டாரு. ஏன் மோடி சொல்லல சார்? நீங்க அவரு ஸ்டைல்ல தான் சார் அவர் பேசுவாரு, ஏன் இப்படி சொல்லலன்னு நாம அவரை கேட்க முடியாது சார். அவர் என்ன என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டாரு, அதுதான் ஆட்சி அமைக்கும் சொல்லிட்டாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கணும், அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுலதான் மாற்று கருத்து. அண்டர்ஸ்டூட், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டூட், அவ்வளவுதான்.